எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வென் அண்ட் வைல் வரும்போது ஹிந்தியில் எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வென் அப்படின்னு பார்க்க போகிறது வந்து இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் கிடையாது. அதாவது தமிழில் வந்து எப்போதுன்னு கேள்வி கேட்போம் இல்லைங்களா, அந்த வென் கிடையாது. ஓகே, அது வந்து கப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி செப்பரேட்டாக நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துல வந்து நம்ம வென் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டிவ் அட்வர்ப் அல்லது வந்து நவுன் அப்படி வரும்போது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சாரி, நவுன் இல்லை, கன்ஜங்ஷன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ரிலேட்டிவ் அட்வர்ப் ஆர் கன்ஜங்ஷனாக வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழில் பேசும்போது சொல்லுவோம் இல்லைங்களா, அவன் வரும்போது வாங்கிட்டு வருவான், அவன் வரும்போது வாங்கிட்டு வருவான். நாங்கள் சின்னதாக இருந்தப்போ இதை பார்த்துருக்கோம், சின்னதாக இருக்கப்போ செஞ்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போது, பொழுது அல்லது வந்து பேச்சு வழக்கில் வரும்போது நேரத்தில், அவன் வர்ற நேரத்தில் கொண்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி வரும்போது வென் வந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷில், அதுக்கு வந்துட்டு ஹிந்தியில் எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று வந்து வைல். ஓகே, ஸோ வைல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து தமிழில் போது பொழுதுன்னு தான் வரும். ஹிந்தியில் வந்து ஜப் அப்படின்றத அதிகபட்சமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து அதோட மீனிங் வந்து கொஞ்சம் மாறும். ஓகே, ஸோ வைல் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு நவுனாகவும் ஒரு கன்ஜங்ஷனாகவும் நம்ம வந்து அது யூஸ் பண்ணுறோம். ஸோ வைல் அப்படின்னு வரும்போது ஃபார் அ வைல் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் பேசணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படின்ற அர்த்தம். இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா வைல் அப்படின்றது கன்ஜங்ஷனாக வரும்போது அது கான்ட்ராஸ்ட் பற்றி பேசுகிறக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வருவான்னு நினைத்த போது அவன் வரவில்லை, இவன் வந்தான் அப்படின்ற மாதிரி. ஸோ கான்ட்ராஸ்ட்டாக நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அந்த மாதிரி சொல்கிறக்கு, இல்லை வந்து இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படி ஒன்று நடந்துச்சுன்னு அந்த கான்ட்ராஸ்ட்டாக சில விஷயங்கள் பற்றி பேசுகிறக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எல்லாமே வந்து போது பொழுதுன்னு ரெண்டுக்குமே வந்தாலுமே ஹிந்திலையும் வந்து அதே மாதிரி தான், ஒரே மாதிரி வேர்ட்ஸ் தான் வரும். கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சின்ன ஹிண்ட் என்னென்னா, இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தோன்னா ரெண்டு சம்பவங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா வென் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து நடக்கிறதா இருக்கும் பெரும்பாலும். வைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு செயலுமே வந்து ஒரே நேரத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் தூங்குற நேரத்தில் நீ இப்படி சத்தம் போடாத. ஸோ ஒருத்தர் தூங்குறாரு, இன்னொருத்தர் சத்தம் போட, ரெண்டும் அட் அ டைம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகே, நான் இதை பண்ணுற நேரத்தில் நீ அதை பண்ணி முடிச்சிடு அந்த மாதிரி சொல்கிறது. நான் படிச்சுட்டு இருக்கிறதுக்கு அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதாவது அது நடக்க இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீ கடைக்கு போகும்போது அதை வாங்கிட்டு வா. ஸோ முதல்ல கடைக்கு போகணும், அப்புறம் வாங்க, அந்த மாதிரி. ஓகே, ஸோ வென் அப்படின்றப்போ தமிழில் போது பொழுது ஆர் நேரத்தில் அப்படின்றது மாதிரி வரும். ஸோ ஹிந்தியில் வரும்போது ஜப், ஜப் தப், கே சமை, கே வக்த் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து இது வக்கத் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து வக்துன்னு சொல்லுவாங்க. எது யூஸ் பண்ணோம்னாலும் ஓகே தான். ஸோ சென்டென்சஸ் இப்போ பார்க்கலாம். நான் இந்த சைட் வந்து இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து வென் வைல் அப்படின்றனால நான் இந்த சைட் கொடுத்துருக்கேன். தமிழில் வரும்போது போது பொழுது எல்லாத்துக்குமே வரும். அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் சைடில் வந்து இங்கிலீஷ் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. பட் நான் அதை ரீட் அவுட் பண்ணல. ஜஸ்ட் எப்பவும் போல் நான் வந்து தமிழ் அண்ட் ஹிந்தி சைட் மட்டும் ரீட் பண்ணுறேன். நான் முதல் தடவை சந்தித்த போது நான் பதட்டமாக இருந்தேன். ஜப் ஹம் பஹலி பார் மிலே தே மே கப்ராயா ஹுவா தா. ஆக்சுவலாக இது வந்து வா தான், நான் யா போட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த சைட் கரெக்டாக கொடுத்துருக்கேன். இதை நான் பிடிஎஃப்பில் கரெக்ட் பண்ணி போட்டுறேன். ஓகே, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஜப் ஹம் பஹலி பார் மிலே தே மே கப்ராயா ஹுவா தா. இதே வந்துட்டு ஒரு பெண் சொல்லும்போது மே கப்ராயி ஹுயி தி அப்படின்னு சொல்லணும். பயந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கப்ராயா ஹுயி தி, சாரி கபராயா ஹுவாத்தா அப்படின்றதுக்கு பதிலாக நான் வந்து டரா ஹுவாத்தா சொல்லாமன்னா தாராளமாக சொல்லலாம். டரி ஹுயி தீனும் சொல்லலாம். அந்த ஃபைலை பார்க்கும்போது செகண்ட் பேஜை செக் பண்ணு. உஸ் ஃபைல் கோ கோல்தே சமை. ஸோ யூஸ்வலாக நம்ம தமிழில் வந்துட்டு அந்த ஃபைலை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கிலீஷில் சொல்லும்போது இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இதில் நான் கொடுத்துருக்கேன். அதனால் கோல்தே அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து தேக்தேன்னு சொன்னீங்கனாலும் ஓகே தான், தப்பு ஒன்றும் கிடையாது. உஸ் ஃபைல் கோ கோல்தே சமை செகண்ட் பேஜ் கோ செக் கர்னா. ஸோ செக் கரோ அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப வந்து ஃபார்மலாக சொல்கிற மாதிரி, செக் கர்னா அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக சொல்கிற மாதிரி, அந்த ஃபைலை பார்க்கும்போது செகண்ட் பேஜ் பார்த்துறேன்னு அந்த மாதிரி ஒரு டோனில் சொல்கிற மாதிரி நான் இதை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செகண்ட் பேஜ் அப்படிங்கிறதுக்கு வந்து தூசரா பண்ணா அப்படின்னு சொல்லலாம். தூசரா அப்படின்னா செகண்ட், பேஜுக்கு வந்து பண்ணா. ஐஸ் உருகும் போது அது தண்ணீர் ஆகிறது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வென் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னாலும் இது வந்து இஃப் கண்டிஷனல் தான். நம்ம வந்து சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ்க்கு வந்து இஃப்க்கு பதிலாக வென் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக நான் இது வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஜப் பரஃப் பிகல்தி ஹை. ஓகே, பிகல்தி ஹை இது வந்து ஜி சவுண்ட் வரணும். பிகல்தி ஹை, ஜப் பரஃப் पिघलती है तो वह पानी हो जाता है.
ஹோக்கு பதில் பன் ஜாத்தா ஹேன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ரெண்டுக்குமே வந்து பிகம் அப்படின்ற அர்த்தம் வரும். ஹோ ஜாத்தா ஹேனாலும் பிகம் தான், பன் ஜாத்தா ஹேனாலும் பிகம் தான், எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இஃப் கண்டிஷனல், அதனால வந்து இந்த தோ அப்படின்றத போட்டிருக்கோம். இதை அவாய்ட் பண்ணி தோ போடாமையும் நம்ம பேசலாம். ஜப் பரஃப் பிகல்தி ஹே வ பானி ஹோ ஜாத்தா ஹேன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். தோ அவாய்ட் பண்ணிவிட்டு பேசலாம். இது வந்து எதுக்குன்னா இது வந்து இஃப் கண்டிஷனல் மாதிரி வரக்கூடியது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே தோ கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் லெசன்ஸ்லலாம் தரோவாக இருந்தீங்க அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும். ஸோ இஃப் கண்டிஷனல்னாலே நம்ம வந்து அகர் தோ போடணும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த சென்டென்ஸ் தான் அது. ஓகே, அகர் யூஸ் ஜப்புக்கு பதிலாக அகர் போடலாமான்னா தாராளமாக போட்டு பேசலாம். அடுத்தது, எனக்கு ஹாலிடே இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே போகணும். ஜப் மே சுட்டி பர் ஹூ. ஸோ ஜப் மே சுட்டி பர் ஹூன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், ஜப் மே சுட்டி பர் ஹோத்தா ஹூன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். இந்த ஹோத்தா போட்டாலும் போடலனாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, வென் ஐ எம் ஆன் அ ஹாலிடே அப்படின்னு அர்த்தம். तो मुझे वहाँ जाना चाहिए. ஓகே, ஸோ இதுவும் வந்து அந்த இஃப் கண்டிஷனல் மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான், அதனால தான் தோ போட்டு பேசியிருக்கேன். ஜப் மே சுட்டி பர் ஹூ முஜே வஹா ஜானா சாஹியே அப்படின்னு சொல்லாமன்னா சொல்லிக்கலாம். இந்த தோ அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேசுறதுக்கு ஈஸியாக இருந்தால் தோ அவாய்ட் பண்ணிகிட்டே பேசலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவர்களுக்கு தேவை இருந்தபோது அவர் அவர்களுடன் இருந்தார். ஜப் உனே உன்கி அவஷ்யக்தா தி. ஸோ ज़रूरतीன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், आवश्यकता तीன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். वे उनके साथ थे. जब उन्हें उनकी आवश्यकता थी वे उनके साथ थे. இல்லைனா जब उन्हें उनकी ज़रूरत थी वे उनके साथ थे. அவர் தன் சிறு வயதில் நிறைய பரிசுகள் பெற்றிருக்கிறார். அதாவது அவர் சின்னதாக இருந்தபோது நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கிறார் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அந்த போது பொழுதுன்ற மீனிங் இருக்குது அதுக்குள்ள. जब वे छोटे थे तब उन्होंने कई पुरस्कार जीते हैं. जब वे छोटे थे तब उन्होंने कई पुरस्कार जीते हैं. பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸில் ரகு தன் பணத்தை அளவாக செலவு செய்தான். வியாபார் லேன்தேன் மே. வியாபார் லேன்தேன் அப்படின்னா வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது லேன்தேன் அப்படின்னா வந்து கொடுக்கல் வாங்கல். ஓகே, கொடுத்தல் வாங்கல். व्यापार के लेन देन அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க, இல்லை व्यापार लेन देन சொன்னோம்னாலும் ஓகே. व्यापार के लेन देन में रघु अपने पैसे से मितव्ययी था. मितव्ययी அப்படின்னா வந்து ஃப்ரிகல், அதாவது வந்துட்டு அன்னெசரியான செலவே பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஆனால் குடும்பம்னு வந்ததும், அதாவது குடும்பம்னு வந்துருச்சுன்னா வந்தபோது அப்படின்னு அர்த்தம், அவன் தாராளமாக செலவு செய்தான். லேக்கின் ஜப் உன்கே பரிவார் கி பாத் ஆயி தோ வே உதார்த்தே. ஸோ இந்த இடத்துல கீ பாத்துன்னு போட்டிருக்கோமே அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, குடும்பம்னு வந்துட்டா, விளையாட்டுன்னு வந்துட்டா, ஏதாவது ஒரு வேலைன்னு வந்துட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இதெல்லாம் வரும்போது இந்த கீ பாத் ஆயி அப்படின்னு நம்ம போட்டு பேசுவோம். ஓகே, காம் கி பாத் ஆயி தோ அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு குடும்பம்னு வந்துட்டா. லேக்கின் ஜப் உன்கே பரிவார் கி பாத் ஆயி தோ வே உதார்த்தே. உதார்த்தே அப்படின்னா வந்துட்டு ரொம்ப தாராளமாக செலவு பண்ணாரு அப்படின்னு அர்த்தம். உனக்கு நேரம் கிடைக்கும் போது அதை செய். ஜப் சமய மிலே தப் கரோ. ஜப் துமே சமய மில்தா ஹே தப் கரோ அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். இது ஷார்ட்டாக ஜப் சமய மிலே தப் கரோ அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் கூப்பிட்ட போது அவள் வெளியே இருந்தாள். ஜப் மேனே உசே புலாயா தப் வ பாஹர் தி. ஸோ தப் அப்படின்றத அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். ஜப் மேனே உசே புலாயா தப் வ பாஹர் தி அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். தப்பை போடாமல் ஜப் மேனே உசே புலாயா வ பாஹர் தி அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இனியெல்லாம் ரொம்ப டீப்பாக ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்காம அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவன் கீழே விழுந்தபோது அவன் கையில் அடிபட்டு விட்டது. நீச்சே கிர்னேப்பர், அதாவது அவனுக்கு எப்படி எழுதுனா அவன் கீழே விழுந்ததால் அவனுக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிறது அதோட உள்ள அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல தமிழில் வந்து நம்ம போது பொழுது அப்படின்றத போட்டோம்னாலும் அவனுக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னா அவன் கீழே விழுந்தபோது அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது ஒன்று இருக்குது. அதாவது எப்படி அடிபட்டுச்சு, அவன் கீழே விழுந்ததால் அடிபட்டுருச்சு, அந்த டைமில் தான் அடிபட்டுருச்சுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீச்சே गिरने पर उसके हाथ में चोट लगी. நான் உன்னிடம் பேசும்போது நீ என்னை பார்.
जब मैं तुमसे बात करता हूँ இதே வந்து ஒரு பெண் சொல்லும்போது करती हूँ அப்படின்னு சொல்லணும். मुझे देखो. जब मैं तुमसे बात करती हूँ मुझे देखो. बस வந்தபோது நான் பஸ் ஸ்டாப்பில் இல்லை. जब बस आई मैं बस स्टॉप पर नहीं था. जब बस आई मैं बस स्टॉप पर नहीं थी. ஒரு பெண் சொல்கிற மாதிரி இருந்தால் இடத்துல தீ போட்டு பேசணும். விழுங்கும் போது என் தொண்டை வலிக்கிறது. ஜப் மே கூண்ட் லேத்தா ஹூ. அதாவது வந்துட்டு அப்படியே அந்த குடிக்கிறது முழுங்கிறது அப்படின்னு சொல்லும்போது கூண்ட் லேத்தா அப்படின்னு சொல்லுவோம். நிகழ்னா அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, இது ஒன்று இப்படியும் சொல்லலாம். ஜப் மே கூண்ட் लेता हूँ तब मेरे गले में दर्द होता है. गले அப்படின்னா வந்து கழுத்து அதெல்லாமே வந்து கலா கலே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து தொண்டைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். गले में दर्द होता है. 25 வயதாக இருந்தபோது அவர் PhD முடித்தார். जब वह 25 साल की थी उसने अपनी PhD पूरी की. जब वह 25 साल की थी उसने अपनी PhD पूरी की. ஸோ இதே ரெஸ்பெக்டாக சொல்லணும் அப்படின்னா உன்ஹோனே அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். நான் வீட்டுக்கு போய் சேரும்போது ரொம்ப இருட்டாக இருந்தது. जब मैं घर पहुंचा, இதே ஒரு பெண் சொல்லும்போது पहुंची அப்படின்னு சொல்லணும். जब मैं घर पहुंचा बहुत अंधेरा था. ரொம்ப இருட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். நான் சொன்னபோது நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய். जब मैंने कहा तुम क्या कर रहे थे. जब मैंने कहा तुम क्या कर रहे थे. प्रोग्राम முடியும் போது அந்த பாடலை பாடுவார்கள். जब कार्यक्रम समाप्त होता है वे लोग उस गाने को गाएंगे. वे लोग उस गाने को गाएंगे. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வைல். இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழில் வந்து போது பொழுது அப்படின்னு தான் வரும். அதே மாதிரி ஹிந்திலையும் வந்துட்டு நம்ம மேலே எப்படி வந்து ஜப்பெல்லாம் யூஸ் பண்ணோம் அதே மாதிரி ஜப் தப் கே சமை கே வக் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் மீனிங் வந்து கம்ப்ளீட்லி மாறிடும். அதாவது இதே வந்து ஃபார் அ வைல் அந்த மாதிரி வந்துச்சுன்னா தோடி தேர் அப்படின்றது வரும். இது வந்து என்ன அப்படின்னா இது எந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2 வேர்ப் அட் அ டைம் நடக்கும். ஓகே, 2 நிகழ்வுகள் ஒரே டைம் நடக்கும்போது யூஸ் பண்ணுறது. மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எப்படி வேணாலும் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று அந்த டைம் கேப் எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் சின்னதாக இருக்கும்போது நான் நிறையா ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அது எப்போது நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது. ஓகே, இது வந்து என்னென்னா அப்பப்போ நடக்குது, ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கும்போது பேசுகிறது. பட் ஹிந்தியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் வரும். அதுக்காக தான் நான் வந்து இங்கிலீஷ் சென்டென்சஸ் சைடில் கொடுத்துருக்கேன். நான் புத்தகம் வாசிக்கும் போது தூங்கிவிட்டேன். किताब पढ़ते पढ़ते मैं सो गया. இதே ஒரு பெண் சொல்லும்போது मैं किताब पढ़ते पढ़ते सो गई அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 2 வேர்பு வந்து 2 வாட்டி சொன்னோம் அப்படின்னா அந்த வைல் அப்படின்ற மீனிங் வரும். ஓகே, இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஜப் தப் அப்படின்னு போட முடியாது. அதனால நான் மேலே வந்து இந்த வேர்புக்கு சொல்ல 2 வாட்டி சொல்கிறது. அதாவது வந்துட்டு நடக்க நடக்க அவர் அப்படியே கீழே விழுந்துட்டாரு அப்படின்னா வே சல்தே சல்தே கிர்கையே அப்படின்னா நடக்க நடக்க அப்படியே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறது. நடக்க நடக்க அவர் மயக்கமாயிட்டாரு அப்படின்னு சொல்கிறது சல்தே சல்தே வே பேஹோஷ் ஹோகையே. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி சொல்கிறது. ஸோ ஓட ஓட அவன் நின்றுட்டான் அப்படின்னா தவுட்டு தவுட்டு ஒரு ருக் கயா அப்படின்னா ஓட ஓட அவன் அப்படியே நின்றுட்டான் ஏனே தெரில அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரே வேர்பை வந்துட்டு 2 வாட்டி சொன்னாலும் அதுக்கு வைல் அப்படின்ற மீனிங் வரும். நான் புத்தகம் வாசிக்கும் பொழுது தூங்கிவிட்டேன். கிதாப் படுத்தே படுத்தே மே சோகையா. அதாவது படிச்சுட்டே தூங்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஸோ இதே வந்து ஒரு பெண் சொல்லும்போது சோகை அப்படின்னு சொல்லணும். நாங்கள் டிவி பார்த்து கொண்டு இருந்தபோது அவன் விளையாடி கொண்டு இருந்தான். ஸோ இது வந்து பாருங்கள், இது வந்து 2 செயல் ஒரே டைமில் நடக்குது. நாங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தோம், அவன் விளையாடிட்டு இருந்தோம். ஒரே டைமில் 2 செயல் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இது வந்து அதே மாதிரி ஒரு செயல் முடிஞ்சோடனே இன்னொன்று தொடங்கலை, படிச்சுட்டு இருக்க அப்படியே தூங்கிட்டோம், நம்மளுக்கே தெரில அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது. जब हम टीवी देख रहे थे वह खेल रहा था. जब हम टीवी देख रहे थे वह खेल रहा था. நான் டிவி பார்க்கும்போது சேனலை மாற்றாதே. जब मैं टीवी देख रहा हूँ இதே ஒரு பெண் சொல்லும்போது देख रही हूँனு சொல்லணும். तुम चैनल मत बदलो. जब मैं टीवी देख रहा हूँ, तुम चैनल मत बदलो.
அவள் பேசும்போது நீ நடுவில் பேசாதே. जब वह बात कर रही है तुम बीच में मत बोलो. जब वह बात कर रही है तुम बीच में मत बोलो. அவன் படிக்கும்போது நீ டிவி பார்க்காதே. जब वह पढ़ रहा है तुम टीवी मत देखो. जब वह पढ़ रहा है तुम टीवी मत देखो. வண்டி ஓட்டும் போது நாம் ஃபோன் பேசக்கூடாது. गाड़ी चलाते समय, गाड़ी चलाते समय, चलाते वक्त எப்படி வேணாலும் சொல்லலாம். இல்லைன்னா ஜப் ஹம் காடி சலாத்தே ஹேன் அப்படின்னும் போட்டு பேசலாம். ஜப் போட்டாலும் ஓகே தான், இது சமை போட்டோம்னாலும் ஓகே தான், வக்த் போட்டோம்னாலும் ஓகே தான். ஜப் ஹம் காடி சலாத்தே ஹேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா गाड़ी चलाते समय இல்லை गाड़ी चलाते वक्त எப்படி வேணாலும் சொல்லலாம். गाड़ी चलाते समय हमें फ़ोन पर बात नहीं करनी चाहिए. हमें फ़ोन पर बात नहीं करनी चाहिए. அவர் சொல்லும்போது நீங்கள் ஏன் அப்படி செய்தீர்கள். ஜப் வே கே ரஹே தே. அதாவது இந்த இடத்துல வந்து சொல்லும் போதுன்னா சொல்லி கொண்டிருந்த போது அப்படின்ற அர்த்தம். ஜப் வே கே ரஹே தே ஆப்னே வைசா கியூ கியா. ஆப்னே வைசா கியூ கியா. காட்டுக்குள் நடந்து போகும்போது எனக்கு இது கிடைத்தது. முஜே ய ஜங்கல் மே பைதல் ஜாத்தே வக்த் மிலா. ஸோ காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கும்போது எனக்கு இது கிடைச்சிது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இல்லை அப்படின்னா முஜே ய ஜங்கல் மே சல்தே ஹுயே மிலா அப்படின்னா நான் போயிட்டுருந்தேன், அப்போ நடந்து போயிட்டுருந்தேன், அப்போ எனக்கு கிடைச்சிது அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். முஜே ய ஜங்கல் மே சல்தே ஹுயே மிலா. அவர்கள் மும்பையில் இருந்தபோது நான் அவர்களை சந்தித்தேன். மே उन लोगों से तब मिला जब वे मुंबई में थे. मैं उन लोगों से तब मिला जब वे मुंबई में थे. அவங்க மும்பையில் இருந்தபோது நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இல்லாத போது நான் இதை பார்த்து கொள்கிறேன். जब तक आप यहाँ नहीं है मैं इसका ख्याल रखूँगा और रखूँगी. அதாவது வந்து என்னென்னா ஜப் ஆப் யஹா நிஹி ஹேன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஜப் தக் ஆப் யஹா நிஹி ஹே அப்படின்னா நீங்கள் இல்லாத போது வரைக்கும் நான் இதை பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் சொல்கிறது. எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஜப் போட்டு பேசினோம்னாலும் ஓகே தான், ஜப் தக் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஜப் தக் அப்படின்னா வந்துட்டு அன்டில் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வரும். ஜப் ஆப் யஹா நிஹி ஹே மே இஸ்கா ख्याल रखूँगा और रखूँगी. அடுத்தது வந்து வைல் அப்படின்னு வரும்போது கொஞ்ச நேரம் அப்படின்ற மீனிங் வரும் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு நம்ம என்ன பேசணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா குச் தேர் தோடி தேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் ஹிந்தியில். கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணு. ஸோ இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா வெயிட் ஹியர் ஃபார் அ வைல் அப்படின்னு இங்கேயும் வந்து வைல் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வைல் அப்படின்னு நம்ம மீனிங் வந்து ஏதாவது டிக்ஷனரியில் ஹிந்தியில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா தோடி தேர்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி மீனிங் எல்லாம் வரும்போது நம்ம தோடி தேர் ஆர் குச் தேர் அப்படின்றத போடணும். இதே வந்து அந்த மேலே வந்து அந்த வேர்ப்ஸ் வருது இல்லைங்களா, 2 வேர்ப் அட் அ டைம் நடக்கிறது, 2 செயல், அந்த மாதிரியெல்லாம் வரும்போது நம்ம வந்து ஜப் அதெல்லாம் தான் போட்டு பேசணும். ஓகே. கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணு. தோடி தேர் யஹா ருக்கோ ஆர் இந்தசார் கரோ எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். கொஞ்ச நேரத்திற்கு முன் அவள் இங்கே வந்தாள். குச் தேர் பஹலே வ யஹா ஆயி தி. அதாவது ஆயி அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், ஆயி தி அப்படின்னா வந்தா அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆயி அப்படின்றதோடு நிறுத்தலாம், இல்லைன்னா ஆயி தீனும் சொல்லலாம். நான் உங்கள் மொபைலை கொஞ்ச நேரம் யூஸ் செய்து கொள்ளலாமா. क्या थोड़ी देर के लिए मैं आपका मोबाइल का इस्तेमाल कर सकता हूँ. இதே வந்து ஒரு பெண் சொல்லும்போது கர் சக்தி ஹூ அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வைல் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா தமிழில் வந்துட்டு ஆனால் அப்படின்ற ஒரு மீனிங் கொண்டதாக இருக்கும். அதாவது வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் பற்றி காட்டுறதுக்காக நம்ம வைல் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மகர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு ஜப் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அதை எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவன் வருவான் என்று நாங்கள் நினைத்தோம், ஆனால் அவன் வரவில்லை. ஸோ சிம்பிளாக வந்து இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணும்போது we thought he would come but he didn't அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா while we thought he would come he didn't அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த while அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துட்டு போது பொழுது கிடையாது. அதாவது அந்த டைம் பீரியட் பற்றி நம்ம பேசலை, கான்ட்ராஸ்ட்டாக ஒன்று நடந்துச்சு அப்படின்னு. தமிழில் இங்கேயும் வந்து போது பொழுதுன்னு யூஸ் பண்ணனாலும் நாங்கள் நினைத்த பொழுது இப்படி நடந்துருச்சு, நம்ம நினச்சதுக்கு எதிர்மறையாக ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம while அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அவன் வருவான் என்று நாங்கள் நினைத்தோம், ஆனால் அவன் வரவில்லை. हमें लगा कि वह आएगा मगर वह नहीं आया.
இது வந்து சிம்பிளாக வந்து இந்த பட் அப்படின்ற ஃபார்ம் போட்டு நம்ம பேசுகிறது. இல்லை அப்படின்னா ஜப் ஹமே லகா கி வ ஆயேகா வ நஹி ஆயா, ஜப் ஹமே லகா கி வ ஆயேகா வ நஹி ஆயா. ஸோ எங்களுக்கு வந்து அவன் வருவான்னு நினச்சோம், ஆனால் அவன் வரல அப்படின்னு சொல்கிறது. சிலர் டீம் ஏக்கு சப்போர்ட் செய்த போது பலர் டீம் பிக்கு சப்போர்ட் செய்தார்கள். ஜப் குச் லோகோं ने टीम ए का समर्थन किया. ஸோ சமர்தன் கியா அப்படின்னும் சொல்லலாம், இல்லை வந்துட்டு நம்ம சப்போர்ட் கியா அப்படின்னும் சொல்லிக்கலாம். ஓகே, சமர்தன் அப்படின்னு சொல்லலாம். समर्थन. जब कुछ लोगों ने टीम ए का समर्थन किया, कई लोगों ने टीम बी का समर्थन किया. நாங்கள் நர்வஸாக இருந்தபோது அவள் கூலாக இருந்தாள். ஜப் ஹம் பேச்சேன் தே, பேச்சேன் அப்படின்னா வந்து நர்வஸ், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறேன். பேச்சேன் அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா ரெஸ்ட்லெஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜப் ஹம் பேச்சேன் தே வ ஷாந்த் தி, ஷாந்த் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வந்து கூல் அண்ட் கம்போஸ்ட், ரிலாக்ஸ்டாக இருந்தா அப்படின்னு, சாந்தமாக இருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தியில் வந்து ஜப் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் மீனிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல வரும்போது அது எந்த மாதிரி மீனிங் வருது அப்படின்றது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ வென் அப்படின்னாலும் ஜப் யூஸ் பண்ணுவோம், வைல் அப்படின்னாலும் ஜப் யூஸ் பண்ணுவோம். பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீனிங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது அது வந்து நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அது வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோமா, இல்லை வந்து ஏதாவது வந்துட்டு ஒரு செயல் அந்த டைம் பீரியட் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோமா, அந்த மாதிரி நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக அதை அண்டர்ஸ்டாண்ட் செஞ்சுக்கணும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye-bye.